செம்ம சாஃப்டான டேஸ்டியான துர்க்கிஷ் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த துர்க்கிஷ் பிரெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் ஷாப்ஸில் கிடைக்கக்கூடிய நான் ரொட்டி மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது உள்ள அப்படின்னு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எனி டைம் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக சைட் டிஷ் எதுவும் ரெடி பண்ணணும்னு அவசியம் இருக்காது. வீடுகளில் நார்மலாக நம்ம வைக்கக்கூடிய குழம்பு வகைகளையே தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை வீட்டில் செஞ்ச நாட்டுக்கோழி கிரேவி கூட தான் சர்வ் பண்ணேன். சாப்பிட ஆரம்பிக்கவுமே வீடியோ ஷூட் பண்ணுறதையே மறந்து நான் கண்டினியூவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அதை வைக்கவே முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாஃப்டாக இருக்க ரொட்டி நீங்கள் அந்த குழம்புல முக்கி எடுக்கவும் நல்லா அப்படியே அந்த கிரேவியெல்லாம் உறிஞ்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்தது. கட்டாயம் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த துர்க்கிஷ் பிரெட் செய்கிறது ரொம்ப 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 சுலபம். ரொம்ப நேரம் நீங்கள் கைவலிக்க மாவு பிசையணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1.5 கப் அளவில் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 மேஜை கரண்டி அளவு சர்க்கரை. நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பால் மாவு 2 மேஜை கரண்டி சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 2 மேஜை கரண்டி அளவில் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா வீட்டில் என்ன ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம 180 ml அளவில் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் முதல்ல கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கையால் பிசைய ஆரம்பிச்சிருக்கேன். அப்போவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒட்டுற மாதிரி இருந்தது. அதனால் 1 மேஜை கரண்டி அளவு மாவு எக்ஸ்ட்ராவாக தூவிட்டு நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு அளவுக்கு இலகலான பதத்தில் இருக்கணும். ரொம்ப டைட்டான மாவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சால் போதும். ரொம்ப நேரம் அழுத்தி பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு ஒரு 40 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். 40 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா 2 மடங்கு ஆயிருக்கும் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு. அதை ரொம்ப அழுத்தி பிசையாமல் அந்த பவுல்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இருக்கிற பகுதியோட சீதோஷ்ணம் பொறுத்து இந்த மாவு பொங்கி வர்றதுக்கான டைமிங் சேஞ்ச் ஆகலாம். ஸோ மாவு நல்லா பொங்கி வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவை நீங்கள் பவுல்லேருந்து எடுங்க. ஒருவேளை பொங்கி வரலன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 to 20 minutes நீங்கள் ஊற விடலாம். இப்போ மாவை வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு நான் ஜஸ்ட்டு லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு இதை 4 சமமான பகுதிகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது கட் பண்ணி எடுத்த மாவை நல்லா உருண்டைகளாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ரொம்ப ஸ்மூத்தான உருண்டையாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்தால் போதும். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க அளவுகள் படி செஞ்சிங்கன்னா 4 மீடியம் சைஸ் துர்க்கிஷ் பிரெட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நிறைய பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கூட சேர்த்து மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையில் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. ஒரு அளவுக்கு திக்னஸாக, மீடியம் திக்னஸில் இந்த மாவை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. மாவை தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் உருட்டி கொஞ்சம் சின்ன சைஸில் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம
உருட்டி வச்சுருக்க எல்லா மாவு உருண்டைகளையும் தேய்ச்சி சப்பாத்தியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது ஒன்று மேலே ஒன்று அடிக்கிறாமல் சைட் பை சைடில் இந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு இது வைக்கிறோம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம எதை ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சோமோ அதை எடுத்து குக் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச துர்க்கிஷ் ப்ரெட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருக்கிறதுனால நின்று தான் வேகும். அவசரப்பட்டு நெருப்பை கூட வச்சு நீங்கள் வேக வைக்க ட்ரை பண்ண வேணாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும், பட் உள்ளே சரியாக வேகாமல் மாவு மாவாக இருக்கும். மீடியம் லோ ஹீட்லேயே வச்சு அப்பப்போ இடையில 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கரண்டியால் லைட்டாக அழுத்தம் கொடுத்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கீ அல்லது பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் சமைச்சு எடுத்துக்கலாம். இந்த துர்க்கிஷ் ப்ரெட் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா மினிமம் 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வெளியூர் எங்கேயாவது போகிறீங்கன்னா கூட இது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இது நீங்கள் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்த்துட்டு கொண்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இந்த ப்ரெட்டை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது எல்லா ப்ரெட்டையும் நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குக் பண்ணிவிட்டு அது மேலே நான் இன்றைக்கி கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தலை வெட்டி தூவிக்கிட்டேன். இதில் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த ப்ரெட்டை குக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக கிரேவி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை ஈஸ்ட் கிடைக்கல அப்படின்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி இந்த ப்ரெட் செய்கிற ரெசிபியும் முடிஞ்சால் நான் சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.